ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்றைக்கி உங்கள்கிட்ட சிங்கப்பூருடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சிங்கப்பூரில் ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் இருந்துகிட்ருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துகிட்ருக்காரு. டிஃபென்ஸ், ஃபாரின் பாலிசி செட்டிங், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கானமிக் பாலிசி இது எல்லாத்தோடைய சீஃபாக பிரைம் மினிஸ்டர் இருந்துகிட்ருக்காரு. பிரசிடென்ட் ஒரு செரிமோனியல் லீடராக இருந்துகிட்ருக்காரு. சிங்கப்பூரில் யூனிகேமரல் சிஸ்டம் இருந்துகிட்ருக்குங்க. ஒரே ஒரு சபை கொண்ட நாடாக சிங்கப்பூர் இருந்துகிட்ருக்கு. மொத்தம் 104 எம்பிஸ் இருந்துகிட்ருக்காங்க. 93 எம்பிஸ் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 9 எம்பிஸ் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணவருங்க. இந்த 9 பேரும் நிறைய படித்தவங்களா இருப்பாங்க, லாயராக இருப்பாங்க, கல்வியாளர்களாக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸில் இருப்பாங்க. இவங்கள நாமினேட்டட் எம்பிஸாக பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் இருக்க 2 எம்பிஸ் நான் கான்ஸ்டிடுவன்சி எம்பிஸ்ங்க. எலெக்ஷனில் எதிர்கட்சியை சேர்ந்தவங்கள யார் அதிக ஓட்டு வாங்கி தோத்து போயிருக்காங்களோ அவங்கள இந்த நான் கான்ஸ்டிடுவன்சி எம்பிஸாக பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஏஷியாவிலே 2வது சின்ன நாடு சிங்கப்பூருங்க. ஃபர்ஸ்ட் சின்ன நாடு மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ்க்கு அப்புறம் அடுத்த சின்ன நாடு சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூருடைய மொத்த பரப்பளவு 720-730 ஸ்கொயர் கிலோமீட்டர் தாங்க இருக்கும். இந்த சின்ன பரப்பளவு கொண்ட நாட்டில் 104 எம்பிஸ் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.